அப்படியே ஆமா ஆமா ஆமான்னு கை கட்டி குழந்தைய வந்து பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ஆமா சொல்லணும். ரொம்ப ஓவர் ஒபீடியண்டா வளர்க்கக்கூடாது. என்னோட மரியாதையா நான் சொல்றேன். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வளர்க்குறேன். பண்போட வளர்க்குறேன். பண்புகள் சொல்லி கொடுத்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பேசிக் அடிப்படை பண்புகள். ஆனா எல்லாத்துக்குமே நீங்க எப்படி ஒரு பெற்றோரா இருக்கீங்களோ அதுதான் சரி. அந்த மாதிரி தான் குழந்தைங்க வளரணும். எல்லாத்துக்கும் தலையாட்டணும். தான் ஒப்பீனியனை வந்து பெற்றோர்கிட்ட ஃப்ரீயா பேசக்கூடாது. பெற்றோர்களுக்கு தான் குழந்தைங்களோட அதிகம் தெரியும். இந்த மாதிரி நமக்குள்ள ஈகோயிஸ்டிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது ஈகோயிஸ்டிக் சொல்றத விட குழந்தைங்களை பாதுகாக்கணும் ஒரு பயத்துல வர விஷயம் தான். அது எனக்கு புரியுது. பட் அந்த விஷயத்த மட்டும் நம்ம தள்ளி வச்சிருக்கோம். குழந்தைங்க ஃப்ரீயா பேசணும் பெற்றோர்கள்கிட்ட. அவங்களுக்கு என்ன தோணுதுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பிடிக்குது பிடிக்காது. பெற்றோர் உங்களுக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கலாம். பட் அந்த குழந்தைங்களுக்கும் பிடிக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசுற ஒரு குழந்தைய வளர்த்தாதான் அவங்க வந்து தன்னை வாழ்க்கை மாறுது, உலகம் ரொம்ப வேகமா மாறுது இல்லையா, அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம்